சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளுடைய செய்தி நம்ம என்ன படிக்க போறோம்னா, முத்தூதை குறித்து படிக்க போகிறோம். இந்த முத்தூதை குறித்து படிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக நாம் என்ன செய்தியை படிக்க வேண்டும் என்று முந்தைய வகுப்பிலே நாம் படித்தோம். அதாவது முத்தூது கொடுக்கப்படக்கூடிய காலம் கடைசி காலம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையினுடைய காலத்தை குறித்து நாம் பேச இருக்கிறோம். ஆகையினாலே இரண்டாம் வருகை குறித்து செய்தி கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் முதலாம் வருகை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். முதலாம் வருகையிலே ஆண்டவர் ஊழியம் செய்வதற்காக அனுப்பி வைத்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்தியை கொடுத்தார், அந்த முதலாம் வருகை செய்தியிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், ஜனங்களுக்கு மத்தியிலே தேவனுடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குணங்கள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்பதை ஏசாயா புத்தகம் 40வது அதிகாரத்திலே 1 10 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்தோம் சென்ற பாடத்திலே. ஆகையினால் அதை தொடர்ச்சியாக நாம் படிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த முத்தூதை நாம் நன்கு அறிந்து கொள்ள வேண்டுமானால் முதலாம் வருகையை குறித்தும் நாம் தெரிந்திருக்க வேண்டும், இரண்டாம் வருகையை குறித்தும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். முதலாம் வருகையிலே தேவனுடைய திருச்சபை எப்படி இருந்தது, ஊழியர்கள் எப்படி இருந்தார்கள், ஊழியர்கள் எப்படி நடைபெற்றது, ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்களா, எப்படிப்பட்ட எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், யூத மார்க்கம் விழுந்ததா எழுந்ததா என்பதை குறித்தெல்லாம் சென்ற பாடத்திலே நாம் அதிகமான பாடங்களை படித்தோம். ஆகையினாலே இந்த பாடத்தை படிக்கும் பொழுது நற்செய்தி என்றால் என்ன என்று நம்ம தொடங்கணும். அதை குறித்து மறுபடியும் இந்த பாடத்துக்கு நம்ம வருவோம். நற்செய்தி, நற்செய்தி என்றால் என்ன அப்படி என்பதை குறித்து முதலாவது நம்ம இந்த பாடத்தில் தொடங்கணும். சரிங்களா? நற்செய்தி, இந்த நற்செய்தி என்பது உலகத்திலே எப்படி என்னென்ன நற்செய்திகள் இருக்கிறது, தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நற்செய்தி என்ன நற்செய்தி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உலகத்தில் எத்தனையோ நல்ல செய்திகள் இருந்தாலும் எல்லா செய்திகளை காட்டிலும் விலையேறப்பட்ட ஒரு செய்தி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகை. ஆகையினால இந்த செய்தியை படிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையை முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டும். முதல் வருகை, சரிங்களா? முதல் வருகையை குறித்து நாம் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை குறித்து தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாம் வருகை, புரிந்துங்களா? அப்ப உலகத்துல எத்தனையோ நல்ல செய்திகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துடைய முதலாம் வருகையும் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையும் இந்த உலகத்திற்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தியை காட்டிலும் இந்த உலகத்திலே வெளியேறப்பட்ட நற்செய்தி ஒன்றும் இல்லை என்பதை குறித்து படித்தோம். ஆகையினால போன பாடத்துல முதலாம் வருகை குறித்து படித்தோம். அதனுடைய காரியங்களை நம்ம நல்லா தெரிந்து கொண்டோம். இந்த வருகையில இரண்டாம் வருகையில குறித்து இரண்டாம் வருகை குறித்து படிக்க போறோம். இந்த இரண்டாம் வருகை குறித்து படிக்கிறதுக்கு, தெரிந்து கொள்வதற்கு, செய்தி கொடுப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற செய்தி முத்தூது. முத்தூது ஈக்குவல் டு 3 அடுக்கு தூது. 3 அடுக்கு தூது என்று பெயர். முத்தூதை 3 அடுக்கு தூது என்று சொல்லுகிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக கொடுக்கப்பட வேண்டிய செய்தி. 3 அடுக்கு தூது என்றால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்பதை நாம் படிக்கிறோம். அதனால முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த முத்தூது எதற்காக கொடுக்கப்பட வேண்டும், முத்தூது கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன, ஏன் ஆண்டவராகிய தேவன் இந்த தூதை சொல்லுகிறார், இந்த தூதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பர் 1 என்னன்னு படிக்கிறோம்னா, இது உலகத்தை எச்சரிக்கக்கூடிய
உலகத்தை எச்சரிக்கக்கூடிய கடைசி கால செய்தி, இறுதி எச்சரிப்பு. உலகம் முடிய போகுது. இந்த உலகம் இந்த தூதை கேட்டு மனம் திரும்பி விட்டால் உலகம் முடிந்துவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். ஆகையினால இந்த தூதை உலகத்தை எச்சரிக்கக்கூடிய கடைசி கால நற்செய்தி என்று தேவ ஆவியானவர் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறார். சரிங்களா? அதனால ஒண்ணு படிக்கும் போது உலகத்தை எச்சரிக்கக்கூடிய செய்தி. ரெண்டு, எதற்காக இந்த செய்தி கொடுக்கப்பட வேண்டும், இந்த செய்தி கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத முதலாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்படின்னா இரண்டாவது காரியம் என்னன்னு படிக்கும் பொழுது 1 யோவான் புத்தகம் 5வது அதிகாரத்துல 21வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க வேண்டும். வாசிங்க. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். இந்த யோவான் புத்தகத்தை எழுதினவரும் அப்போஸ்தலனாகிய யோவான் தான். வெளிப்படுத்தல் புத்தகத்தை எழுதினவரும் அப்போஸ்தலனாகிய யோவான் தான். சரிங்களா? அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு? அவர்கிட்ட ஆண்டவர் கொடுத்த செய்தி என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாமுடைய பிள்ளைகளே, தேவனை வழிபடுகிற தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு இரண்டாம் முறை வர இருப்பதனால் உங்களிடத்திலே காணப்படக்கூடிய விக்கிரக வழிபாட்டில் இருந்து நீங்கள் முதலாவது வெளியே வர வேண்டும். படிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா, இந்த 3 தூதும் கொடுக்கக்கூடிய செய்தி என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, பிள்ளைகளே உங்களை விக்கிரக வழிபாட்டில் இருந்து விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஏன் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறோம், ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொன்னா, விக்கிரக வழிபாடு செய்கிற பிள்ளைகள் பரமராஜ்யம் செல்ல முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய அனைத்து விக்கிரகங்களையும், அனைத்து உருவ வழிபாடுகளையும், அனைத்து விக்கிரக வழிபாடுகளையும் தேவனை முதலிடத்தில் வைக்காமல் உலக காரியங்களை முதலிடத்தில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் விட்டு தேவனுடைய பிள்ளைகள் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இந்த தூது கொடுக்கப்படுகிறது. சரிங்களா? இந்த தூது கொடுக்கப்படுது. அடுத்தது சம்பந்தமா வாசிக்கலாம். ஏன்னு பார்த்தோம்னா, மத்தேயு புத்தகத்துல 3வது அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு புத்தகம் 3:12. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ ஆவியான அக்கினியினால் சுட்டெரிப்பார். இதில் நமக்கு என்ன செய்தி? பரலோகம், தேவனுடைய பிள்ளைகள் பரலோகம் செல்ல வேண்டுமானால் கோதுமை மணிகள் மட்டும்தான் பரலோகம் செல்லும், பதர் பரலோகம் செல்லாது. கோதுமை மணிகளாக இருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானால் இந்த உலகத்திலே உண்டாக்கப்பட்ட விக்கிரக வழிபாட்டிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும். வெளியேற வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அதனால 2வது காரியத்தை குறித்து படிக்கிறோம். அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி, செய்திக்கு தூது போகும். சரிங்களா? நம்பர் 3, வெளிப்படுத்தல் புத்தகம் 14வது அதிகாரத்துல 6-7 வசனங்களை நாம் வாசிக்க போறோம். இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய தூது என்னன்னு கேட்டா, 3 அடுக்கு தூதுல முதல் தூதை குறித்து படிக்க போறோம். சரிங்களா? எந்த தூதை படிக்க போறோம்? முதல் தூதை குறித்து படிக்க போறோம். வாசிக்க பார்க்கலாம். 6வது வசனம். பின்பு வேற ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற
சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். சரிங்களா? தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். யார் கூறியது? கூறிய நபர் யாரு? தூதன், பரலோக தூதன். இந்த செய்தியை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய தூதன் யார் என்று வேதத்தில் படிக்கும் பொழுது பரலோக தூதன். ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். ஏன் வானத்தின் மத்தியில் பறக்கணும்னா சகல மக்களுக்கும் அந்த சத்தியத்தை அறிவிக்கணும். அப்படின்னா இந்த தூதை எடுத்து போறது தூதனா அல்லது மனிதர்களா? சரிங்களா? தூதனா அல்லது மனிதர்களா? நம்ம எடுத்து வாசிக்கணும். நம்ம எபிரேயர் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவன் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படுகின்ற பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். யாரு? தேவதூதர்கள், பரலோக தேவதூதர்கள். யாருக்கு பணிவிடை செய்ய போறாங்க? யார் அவங்க? மனிதர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளாகிய நாம் பணிவிடை செய்யும்படி எங்கிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க? பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. அப்படியானால் என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா பரலோகம் இந்த வேலையை செய்யக்கூடிய மனிதர்களோடு சேர்ந்து கொள்ளுகிறது. இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் பரலோக தேவதூதர்கள் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும். பரலோக தேவதூதர்களோடு இணைந்துதான் இந்த வேலையை செய்ய வேண்டும். சரிங்களா? தனியாக என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 19வது அதிகாரத்துல 10வது வசனம் மேற்பகுதி மட்டும் வாசிப்போம். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்து அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். படிக்கலாம். பாக்குறீங்களா? எதுக்காக நாம் படிக்கிறோம்னு சொன்னா இந்த கடைசி காலத்தினுடைய எச்சரிக்கை செய்தியை கொடுப்பதற்கு தேவனும் பரலோக தேவதூதர்களும் இணைந்து நம்மோடு இணைந்து இந்த செய்தியை கொடுக்க இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் இந்த 2 வசனத்தை படிக்கிறோம். யோவான் இந்த செய்தியை கொடுக்க வந்த அந்த காபிரியேல் தூதனுடைய காலில் போய் விழுந்தார். காபிரியேல் தூதன் சொன்னாரு, வேணாப்பா, நான் தேவன் அல்ல, நீ தேவனை தொழுது கொள். நானும் உன்னுடைய சகோதரர்கள், உன்னோடு கூட ஊழியம் செய்யற சகோதரர்களைப் போல, உன்னை போல நானும் ஒரு ஊழியக்காரன். சரிங்களா? அதனால தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பகுதி என்றால் கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இந்த தூதை எடுத்து செல்வதற்கு பரலோகம் நம்மோடு இணைந்திருக்கிறது. தேவன் பரலோக தேவதூதர்களை நமக்கு தந்திருக்கிறார். சரிங்களா? நமக்கு உதவி செய்கிறார். ஆகையினாலே நாம் உற்சாகமாக இந்த வேலையை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும் என்பதை குறித்து படிக்கிறோம். சரிங்களா? வானத்தின் மத்தியில் ஒரு தூதன் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும். ரைட்டுங்களா? அப்போ இவரோ தூதன். இந்த செய்தி கொடுக்கிற நாம யாரு? தூதன். சரியா? செய்தி கொடுக்கிற நம்மள யாரு? உலகத்திற்கு தேவனுடைய பரமராஜ்யத்தினுடைய ராஜாங்கத்தை குறித்து சொல்ல கொடுக்கிற தூதர்களே நாமும். அவர்கள் பரலோகத்திலே வாழ்கிறார்கள், நாம் பூமியிலே வாழுகிறோம். ஆண்டவர் நம்மை தூதர்கள் என்று அழைக்கிறார். தூதர் என்று படிக்கும் பொழுது சம்பந்தமா நிறைய வசனங்கள்லாம் பைபிள் இருக்கு. கர்த்தருடைய தூதன். சரிங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாம் வேதவசனம் என்று அழைக்கிறதா கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கிறது. அதனால பார்க்கலாம். சரி, அப்போ இந்த 6வது வசனம் நமக்கு என்ன
கற்றுக் கொடுக்கிறது? யார் யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அந்த தூத? சகல ஜாதி, சகல கோத்திரம், சகல பாஷை, சகல ஜனக்கூட்டம். ஏன் எல்லாருக்கும் கொடுக்கணும்? செய்தியை படிக்கிறோம், ஏன் எல்லாருக்கும் கொடுக்கணும்? இவங்கெல்லாம் யாரு? எந்த சந்ததி? எங்கிருந்து தோன்றினாங்க? ஆமா, யார் தோற்றுவித்தது? ஆதாமுடைய சந்ததி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட ஜாதி, எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மொழி பேசினாலும், நாம் எல்லாம் ஆதாமுடைய வித்துக்கள் என்பதை தெரிந்து கொள்ளும்படியான ஒரு செய்தியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னென்றால், ஆதாமை உண்டாக்கிய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆதாமை உண்டாக்கிய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, ஏன் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, சாத்தான் ஆண்டவன் ஆதாமுடைய குடும்பத்தை கலைத்து போட்டு விட்டான். சாத்தான் என்ன செஞ்சிட்டான்? ஆதாமுடைய குடும்பத்தை கலைத்து போட்டு விட்டு தேவன் யார் என்ற நிலை இல்லாமல் போய்விட்டது. கடவுள் யாரு? ஜாதிக்கு ஒரு கடவுள், மதத்துக்கு ஒரு கடவுள், மொழிக்கு ஒரு கடவுள் என்று சொல்லி பல மாதிரியான காரியங்களை சாத்தான் செய்து வைத்திருக்கிறான். ஆகையினாலே மனதுருகும் தேவன் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அன்புள்ள தேவன் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக முதலாம் முறை இந்த உலகத்திற்கு வந்த தேவன் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மனிதர்களுடைய பாடுகளை பார்த்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று அழைப்பு கொடுத்த தேவன் அல்லவா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. சாத்தானுக்கும் சாத்தானுடைய தேவ தூதர்களுக்கும் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? நரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் படிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த செய்தியோட கூட நம்ம சேர்ந்து படிக்க வேண்டும். என்ன படிக்கணும்? மத்தேயு புத்தகத்தில் 25வது அதிகாரத்தில் நம்ம படிச்சோமே, முன்னாடி கூட படிச்சோம். மத்தேயு புத்தகம் 25 41வது வசனமா பாருங்க, பார்க்கலாம். கரெக்டானு பாருங்க, சீக்கிரம் எடுங்க. 41 தானே? எடுத்து வாசிங்க. மத்தேயு புத்தகம் 25வது அதிகாரம் 41வது வசனத்தை கவனிப்போம். அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியில போங்கள். என்ன செய்தி தெரிஞ்சுக்கிறோம்? கடைசி காலத்துல 3 தூதுகளை அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், உலகத்திலே அநேக கடவுள்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, சரிங்களா, நரகம் என்பது மனிதர்களுக்கு அல்ல. அன்பானவர்களை, நிறைய செய்திகளை நான் சொல்லிட்டு வரேன். நரகம் என்பது மனிதர்களுக்கு அல்ல. மனிதர்களை கெடுத்த சாத்தானுக்கும் சாத்தானுடைய தூதர்களுக்கும் தான் தேவன் நரகத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். யாருக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு? சாத்தானுக்கும் சாத்தானுடைய தேவ தூதர்களுக்கும். ஆனா சாத்தானுடைய வஞ்சகம், தான் கெட்டு போனதும் அல்லாம, தான் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிந்ததும் அல்லாம, தான் தண்டனை பெற்றதும் அல்லாம, தான் அழியப்பவரும் என்பதை தெரிந்து கொண்டு உலகத்திலே தேவனுக்கு பிரியமாக இருக்கக்கூடிய தேவ ஜனங்களாகிய ஆதாமுடைய பிள்ளைகளை சிதைந்து கொண்டிருக்கிறான். உலகம் உணரவில்லை, சபைகள் உணரவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய மார்க்கங்கள் உணரவில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் உணரவில்லை, மக்கள் உணரவில்லை. அவரவர்களுக்கு தேவையான ஒரு தேவனை பின்பற்றிக் கொண்டு போகிற உலகமாக மாறி இருக்கிறது. காரணம் சாத்தான். அதனால இந்த கடைசி காலத்துடைய செய்தியை நமக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன, கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது தெரிந்து கொள்ளணும். இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, நரகம் என்பது மனிதர்களுக்கு அல்ல. நான் ஏன் எனக்கு இல்லாத நியமிக்கப்படாத ஒரு பாவத்தில் போய் நான் விழணும்?
இந்த முத்தூது எதனால கொடுக்கப்படுகிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? என் மகனே, என் மகன்களே, என் மகள்களே, நரகம் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது அல்ல. பரலோகத்திலே கலக்கத்தை உண்டு பண்ணின சாத்தானுக்கும் சாத்தானுடைய தேவ தூதர்களுக்குமே நரகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நரக வாழ்க்கை அவர்கள் அடைய போகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றார்? ஆகையினால இந்த செய்தியை படிக்கிற பிள்ளைகளாகிய நாமும், கேட்கிற பிள்ளைகளாகிய உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் நரக வாழ்க்கைக்கு போகாம இருக்கணும்னு சொன்னா, கடைசி காலத்துல தேவன் தன்னுடைய தூதர்கள் மூலமாக, தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய, இந்த வேதாகமத்திலிருந்து எடுத்து சொல்லக்கூடிய, இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த முத்தூதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இந்த முத்தூதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். எல்லாரும் முத்தூதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். புரியுதுங்களா? இப்ப என்ன படிச்சிருக்கிறோம்? நரகங்கிறது யாருக்கு இல்ல? மனிதர்களுக்கு அல்ல. யாருக்காக நியமிக்கப்பட்டிருக்கு? சாத்தானுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டோடைய தூது கொடுக்கிறது நோக்கம் என்ன? அந்த நரக வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யணும்? விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதனால்தான் ஆண்டவர் இதை நற்செய்தி என்று சொல்லுகிறார். உலகத்தில் நம்ம ஏதோ நற்செய்தி என்று சொன்னாலும் தேவன் நம்முடைய ரட்சிப்பதற்காக கொடுக்கிற நற்செய்தியை காட்டிலும் விலையேற பெற்ற செய்தி அல்ல. சரிங்களா? அடுத்த பாடத்துக்கு நம்ம கடந்து வருவோம். அடுத்த வசனம் வெளிப்படுத்தல் புத்தகம், வெளிப்படுத்தல் புத்தகம் அதான் 14வது அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு வருவோம். வெளிப்படுத்தல் 14:7. மிகுந்த சத்தமிட்டு, ஆமா சரிங்களா, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த செய்தி என்ன? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர் யாரு? கேட்டா எல்லாமே சொல்லுவாங்க, ஜெனரலா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னன்னு சொல்லுவாங்க? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உண்டாக்குனாரா இல்ல உண்டாக்கல நம்ம சொல்ல போறோமா? என்ன செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு? அப்ப இயேசு யோவானுக்கு தெரியாதா? இயேசுனுடைய மார்பல தானே யோவான் சாங்கியிருந்தாரு. சரிங்களா? அன்பான சீடன் பேர் பெற்றிருக்கிறாரா இல்லையா? ஏன் இந்த தூதர் ஏன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குறவர்னு சொல்லணும்? ஏன் இயேசுவுக்கு பயந்து இயேசுவை மகிமைப்படுத்துங்கள், இயேசு நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது என்று சொல்லக்கூடாதா? சரிங்களா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி. இயேசு பேரை நேரடியாக சொல்லிடலாம்ல? ஏன் யோவான் இயேசுனுடைய பேரை நேரடியாக சொல்லவில்லை? இதற்கு ஏன் சுற்றி வளைச்சு வராரு? வானத்தின் பூமியை சமுத்திரத்தின் நீரூற்றுகளை உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று ஏன் சொல்லப்பட்டது? இதனுடைய நோக்கம் என்ன? அப்படின்னா இயேசு இந்த தூதை கொடுக்கலையா? இயேசு இந்த உலகத்தினுடைய தேவன் அல்லவா? இயேசு இந்த உலகத்தினுடைய ரட்சகர் இல்லையா? ஏன் இயேசு அதுல எழுதி இருந்தான்னா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். முதலாவது அந்த பகுதி நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இயேசு ஏன் இயேசுன்னு அதுல போடல? சொல்லுங்க. சரி, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் யெகோவா தேவனுக்கு அநேக நாமங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஆமா, கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்கு அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு மகிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால வேதத்தில் நம்ம வரிசையா படிச்சு பார்த்துட்டு வந்தோம்னா ஒவ்வொரு நாமம் அவருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு வேலை என்ன செய்யப்பட்டிருக்கும். இப்படித்தானே? அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு வேலை செய்யப்பட்டிருக்கும். சரிங்களா? அப்படின்னா இயேசு என்ற பெயர்ல கொடுக்காத காரணம் என்னன்னா, இயேசு என்ற பெயருக்கு வேற ஒரு வேலை இருக்கிறது. இயேசு கர்த்தர் தான். கர்த்தர் வேற இயேசு வேற இல்ல. ஆனா அவருடைய ராஜ்யத்துல அவருடைய ஊழியத்துல
மகிமையை தேவனுக்கு கொடுக்கிறது. ஒரு நாமமும் ஒவ்வொரு மகிமை என்ன செய்யுது தேவனுக்கு கொடுக்கிறதுன்னு பார்க்கிறோம். அப்ப இயேசு என்றால் யாருன்னா என்ன பொருள்? இயேசுன்னா யாரு? இயேசுன்னா என்ன பொருள்? எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஓகேயா? இப்ப இயேசுன்னா என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கலாம். மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். கேட்டீங்களா? யாரை ரட்சிப்பார்? ஜனங்கள், உலக ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். அப்போ இயேசுங்கிற பேருக்கு என்ன பேர் அர்த்தம்? ரட்சகர் என்ற அர்த்தம். இயேசுங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர் என்ற அர்த்தம். ரைட்டுங்களா? பாவங்களிலிருந்து விடுதலை அளிப்பவர். அதனால்தான் அந்த இடத்துல இயேசு என்ற பெயர் போடப்படவில்லை. கல்வாரி மரணத்தை, பாவம் மனிதர்களுக்காக கல்வாரி மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள் படிக்கிறோம். சரிங்களா? இதே மத்தேயு புத்தகத்துல 1:23 வசனம் படிங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ரைட்டுங்களா? இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ரைட்டுங்களா? அப்ப இம்மானுவேல் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ஆமா, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. கவனிக்கணும். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எபிரேயர் புத்தகம் 2:14 எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் புத்தகம் 2:14. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். தேவனுக்குள் பிரியமானவர்களே, இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்கிறார்னா தேவனா இல்ல. புரிஞ்சுக்கணும். பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்களோ, பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். அடிமையின் ரூபம் எடுத்து பிறந்தார். பாவ செயலான மனித அவதாரத்தை எடுத்து பிறந்தார். அப்போ இயேசு என்பதற்கு இரட்சகர் என்று பொருள், இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பொருள். அப்படியானால் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி எப்படி? சரிங்களா? புரிஞ்சுக்கணும்ல? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்ற செய்தி எப்படி? ரைட்டுங்களா? அப்ப படிக்கிறோம். என்ன நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கத்துல நிறைய போர்ஜரி வேலை நடக்குது. என்ன போர்ஜரி வேலை? எங்களுக்கு புதிய ஏற்பாடு மட்டும் போதுங்க வேதத்துல, எங்களுக்கு பழைய ஏற்பாடுலாம் என்ன இல்லை, தேவையில்லை. தேவனுடைய மந்தையினுடைய மேய்ப்பர்களாக இருக்கக்கூடிய சபை போதகர்கள் அநேகர் உலகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு என்ன தேவையில்லை, பழைய ஏற்பாடு தேவையில்லை, புதிய ஏற்பாடு மட்டும்தான் வேணும்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கண்களுக்கு இந்த வேத பகுதி மறைவானதாக காணப்படுகிறது. இந்த கடைசி காலத்தினுடைய தூது அவர்களுக்கு என்ன செய்து மறைவாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாடு இல்லை என்றால் புதிய ஏற்பாடு இல்லை. பழைய ஏற்பாடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லக்கூடிய புத்தகம். சரிங்களா? ஆகையினால இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, புதிய ஏற்பாடை வச்சுக்கிட்டு உலகத்துல ஓய்வு என்ன செஞ்சிடலாம், காலி பண்ணிடலாம்னு பார்த்துட்டு இருக்காங்க. கவனிங்க, என்ன நடக்குது? சாத்தானுடைய பெரிய கலக்கம், பெரிய சதி என்னன்னு கேட்டா, புதிய ஏற்பாடை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா என்ன செய்யலாம், ஓய்வு நாள் இல்லைன்னு சொல்லிடலாம், படைத்தவர் இல்ல
செய்யற சதி. அதனால ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எப்படி படிக்கணும், தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம எப்படி படிக்கணும்னு நமக்கு ஆண்டவர் வேதத்திலே சொல்லி கொடுத்திருக்கிறார். எப்படி படிக்கணும், தீர்க்க தரிசன வசனத்தை எப்படி படிக்கணும்? ஏசாயா புத்தகத்துல 34வது அதிகாரத்துல 16வது வசனத்துல எப்படி படிக்கிறோம்? கர்த்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி என்ன செய்யும், சேர்ப்போம். அப்படின்னு சொன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் சரிங்களா, ஒவ்வொரு விளக்கம் இங்க இருக்கு, வேதத்தில் இருக்கிறது. 66 புத்தகங்கள் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது என்றால், அந்த 66 புத்தகத்திலே தேவனுடைய செய்தியானது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆவியானவரால். அதனால ஒரு செய்திக்கு நமக்கு விளக்கம் வேணும் என்று சொன்னோம்னா, இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நான் ஏன் இயேசுன்னு எடுத்துக்க கூடாது? இயேசு என்ற நாமத்துல அவர் இந்த உலகத்தை என்ன செய்யல, படைக்கவில்லை. இம்மானுவேல் என்ற நாமத்துல இந்த உலகத்தை அவர் என்ன செய்யல, படைக்கவில்லை. அப்படின்னா இந்த செய்தி நம்மளை எங்க அனுப்பி விடுது அப்படின்னு பார்க்கணும். எங்க அனுப்பி விடுதுன்னு பார்க்கணும். ஏங்க இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ஏசாயா புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 8:20. வேதத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு என்ன இல்லை, விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை சந்திக்க முடியாது, இயேசுவை சந்திக்க முடியாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஆகமம் என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டையும், ஆகமங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் இருக்கிறது. ஆனால் குறிப்பாக நம்ம எடுக்கும் பொழுது ஆகமம் நிழலாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டையும், சாட்சி ஆகமம் என்று நிஜமாக இருக்கக்கூடிய புதிய ஏற்பாட்டையும் 2 புத்தகங்களையும் கவனித்து பார்த்து வாசிக்க வேண்டும். அப்படி வாசித்து விசுவாசித்து இந்த உலகத்திற்கு இந்த வேதத்தை குறித்த செய்தி என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்படி கொடுக்காம யாராவது ஒரு போதகர் இருந்தால் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை சந்திப்பதில்லை. ஆகமத்தையும் சாட்சியாகமத்தையும் கவனித்து வாசிக்க வேண்டும். இதன்படி ஒருவர் உலகத்துல ஒரு ஊழியத்தை செய்யலன்னு சொன்னார், அந்த ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஊழியக்காரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை சந்திக்க முடியாது. வேற என்ன சந்திப்பான்? சாத்தானுக்காகவும் சாத்தானுடைய தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற அக்கினி கடலை, நரக வாழ்க்கையை சந்திக்க வேண்டிய ஆபாய நிலையிலே காணப்படுகிறார்கள். ஆகையால் நம்ம எந்த அடிப்படையில் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வேதாகமத்தை தீர்க்க தரிசனங்களை படிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனங்களை மையமாக வைத்து ஒவ்வொரு பகுதிக்கும் நம்ம என்ன செய்யணும், அர்த்தம் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கிறோம். சரியா? அப்படின்னா இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் 14வது அதிகாரத்துல 7வது வசனத்துக்கு எங்க இருக்கு, என்ன சொல்லியிருக்கிறாரு? அதுல வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள், இயேசுவை தொழுது கொள்ளுங்கள், இம்மானுவேலை தொழுது கொள்ளுங்கள், யாதேவனை தொழுது கொள்ளுங்கள், இருக்கிறவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் தொழுது கொள்ளுங்கள் சொன்ன. அப்படி நம்ம இந்த வேத அடிப்படையில நம்ம தேடும் பொழுது இதற்கு வசனம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்திராகம புத்தகம் 20வது அதிகாரத்துல 11வது வசனத்துல இதற்கு ஆன்சர் இருக்கிறது. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசரித்து அதை பரிசுத்தமாக்கினார். கடைசி காலத்துல
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை முகமுகமாக நாம் சந்திக்க வேண்டுமானால், இயேசு தருகிற பரமராஜ்யத்திலே நித்திய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், வேதத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம், வேதத்தின் பிரகாரம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. இது ஆண்டவருடைய கட்டளை. அதனால வேதத்தை படிக்கும் பொழுது இந்த செய்தியில், இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் கொடுத்திருக்க 7வது வெளிப்படுத்தல் 14:7 சொல்லப்பட்ட முதலாம் தூது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, நம்பர் 1 என்ன? சரியா? நம்பர் 1 என்ன? யார் கடவுள்? நம்பர் 1 என்னது? யார் கடவுள்? நம்பர் 1 வந்து யார் கடவுள்? கடவுள் யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? நம்பர் 1 என்ன? சிருஷ்டிகர் யாரு? யார் சிருஷ்டிகர்? யார் கடவுள் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் 2, அந்த கடவுள் தான் இந்த உலகத்தை படைத்தாருங்கிறது ஏதாவது அடையாளம் இருக்கிறதா? சரிங்களா? நம்பர் 2 என்னது? கடவுள் தான். யார் சிருஷ்டிகர்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டு, அந்த சிருஷ்டிகர் தான். ஏன்னா உலகத்தில் என்ன இருக்கு? கோடான கோடி கடவுள்கள் இருக்கிறாங்க. 33 கோடி தேவதூதர்கள் இந்த உலகத்தில் தள்ளப்பட்டாங்கன்னு வழக்கத்தில் சொல்லப்படுகிறது. கோடான கோடி தேவதூதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. மனிதர்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். தேவ தூதர்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்லப்படுகிறார்கள். வானத்திலே படைக்கப்பட்டிருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் கடவுள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கிற நீர், நிலங்கள், வாயு, காற்று எல்லாம் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் இருக்கிற மிருகங்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பறவைகள் எல்லாம் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. தண்ணீரில் இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் குழப்பத்தில் இருக்கிறாங்க. கடவுள் யார்? இப்ப நம்ம இஷ்டத்துக்கு ஒரு கடவுளை கும்பிட முடியுமா? படைச்சவர் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மதங்களுக்கும் வேத புத்தகங்கள் இருக்கிறது அல்லவா? எல்லா வேத புத்தகங்கள் கிடைத்திருக்கிறது அல்லவா? அது போலதான பரிசுத்த வேதமும் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் வாழுகிறோம் அல்லவா? கம்ப்யூட்டர் காலத்தில் வாழுகிறோம் அல்லவா? அறிவு பெருக்கத்தின் காலத்தில் வாழுகிறோம் அல்லவா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கும் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும், தேட வேண்டும். அப்படி சொல்லப்படும் பொழுது வேதாகமத்தை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். உலகத்திலே உலக மக்களுக்கு அநேக வேதங்கள் இருந்தாலும் எல்லா வேதங்களும் முதலாவதாக உலகத்திலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதமாகிய, சரிங்களா, பைபிளோட ஒப்பிட்டு பார்ப்போமானால் அதற்கு உண்மையான ஒரு பொருள் நமக்கு தெரியும். அதனால 2வது, அவர் தான் உலகத்தை படைத்தாருக்கு என்ன வேணும்? அடையாளம் வேணும். என்ன வேணும்? அடையாளம் வேணும். இந்த தூது நமக்கு என்னென்ன செய்தி கொடுக்குது பாருங்க. ஆதாரங்களோடு நம்ம படிக்கணும். கடவுளை தேடணும்னு சொன்ன அந்த கடவுளை படிக்கும் பொழுது, நான் இன்னைக்கு அறிவு பெற்றிருக்கிறேன், ஞானம் பெற்றிருக்கிறேன், நல்ல விளைவந்த சிந்தனைகள் எனக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கடவுளை தேடுகிற பிள்ளைகள் அவர் யார், இந்த உலகத்தில் படைத்ததற்கான அடையாளம் இருக்கிறதா? அந்த அடையாளம் எங்க இருக்கிறது? இந்த கடவுள் படைச்சாரா? அந்த கடவுள் படைச்சாரா? மிருகம் படைத்ததா? மிருகம் படைத்ததற்கான அடையாளத்தை சொல்லணும். பறவைகளால் உலகம் உண்டாயிருக்கிறதா? பறவைகள் எந்த உலகத்தை உண்டாக்கியது என்பது அடையாளத்தை சொல்லணும். மனிதர்கள் தெய்வமா? அப்படின்னா மனிதர்கள் யார் இந்த உலகத்தை உண்டாக்குனா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்குறது மனிதன் சொன்னா அதற்கு ஏற்ற விளக்கங்களையும் அடையாளங்களையும் சொல்ல வேண்டும் இல்லைங்களா? இல்ல ஊர் பிராணிகள் வந்து உலகத்தை உண்டாயிருக்குன்னு சொன்னா அடையாளம் வேணும். ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா அடையாளம் வேணும். இந்த உலகத்துல நீ தான் இந்த உலகத்தை படைச்சேன்னு சொன்னா அடையாளம் வேணும். நான் அடையாளம் கொடுக்குறேன். கேட்டுங்களா? என்ன சொல்ற ஆண்டவர்? இந்த உலகத்தை நான் தான் படைச்சேங்கிறதுக்கு என்ன செய்யறேன்? நான் அடையாளம் தரேன். தேவ பிள்ளைகளே, கடைசி காலத்தில் கூடிய ஆதாமுடைய சந்ததிகளே, இந்த செய்தியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, கடவுளை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அடையாளங்களோடு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால 2வது செய்தி என்னது?
என்று பார்க்கிறோம். யார் அவரு? அவருடைய அடையாளம் என்ன? சரியா? அடுத்தது மூன்றாவது, இந்த கனவுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு என்ன ஆசீர்வாதம்? கேட்டுங்களா? இந்த கனவுல நான் தெரிந்து கொள்வதனால, ஏங்க நான் இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ பத்தி எனக்கு தெரியாது, நான் இன்னைக்கு புதுசா இயேசு கிறிஸ்து வந்து என்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள போறேன். அப்ப நான் என் சொந்த ரட்சகரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் எனக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவ பிள்ளைகள். அது மூன்றாவது காரியமாக இருக்கிறது. அது வந்து என்னது? மூன்றாவது காரியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்பதற்கு முன்பாக நீங்கள் எந்த மதங்களை சார்ந்தவர்களாகவும் இருங்கள், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாகவும் இருங்கள், எந்த பாஷையை பேசுகிற பிள்ளைகளாக வேணாலும் இருங்கள், எந்த வகுப்பை சேர்ந்த பிள்ளைகளாக வேணாலும் இருங்கள், இந்த உலகம் முடிவடைய போகிறது, இந்த உலகம் அழிய போகிறது. இந்த அழிகிற வேளையிலே ஆதாம் மூலமாக இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதாம் பிள்ளைகளுக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திலே பாவங்களுக்காக பலியானார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உலகத்தின் சிருஷ்டிகர், அவர்தான் உலகத்தின் இரட்சகர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால யாத்திராகம புத்தகத்தை படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? என்ன படிக்கிறோம்? ஆமா, இயேசு கிறிஸ்து சிருஷ்டிகர். படிங்க, வசந்த வாசிங்க. கர்த்தர். ரைட்டுங்களா? என்னது? என்ன போட்டிருக்கு? கர்த்தர். அப்ப கர்த்தர்னா என்ன? கர்த்தர் என்ற முன்னாடி படிச்சோமா? இயேசு என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? இரட்சகர்னு பொருள்னு படிச்சோம். இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? தேவன் நம்மோடு இருக்கிற மாமிசத்திலே மாமிச சரீரத்தை எடுத்து வெளிப்பட்டிருக்கிறார்னு படிச்சோம். அப்ப கர்த்தர் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சிருஷ்டிகர் என்று பொருள், படைத்தவர் என்று பொருள். கர்த்தர் என்பதற்கு படைத்தவர் என்று பொருள், குயவன் என்று பொருள். தேவனுக்கு தமிழ்ல குயவன் என்று பொருள், படைத்தவர் என்று பொருள். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் சொன்னார். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அடையாளம் என்ன? அடையாளம் என்ன? 7ஆம் நாள் அடையாளம். அன்பானவர்களே, படிக்கிறோம். யார் சிருஷ்டிகர்? கர்த்தர். நம்பர் 1 என்ன? பதில் என்ன? சிருஷ்டிகர் யாரு? ஆமா, நம்பர் 1க்கு என்ன? கர்த்தர். ரைட்டுங்களா? கர்த்தர் தான் சிருஷ்டிகர். இரண்டாவது படிக்கும் போது அவர் தான் உலகத்தை படைச்சாருங்கிறதுக்கு அடையாளம் என்ன? 7ஆம் நாள். அவர் தான் உலகத்தை படைச்சாருங்கிறதுக்கு அடையாளம் 7ஆம் நாள். யாராலையும் மாற்ற முடியாத ஒரு நாள் 7ஆம் நாள். மூன்றாவது, இந்த கர்த்தரை அறிந்து கொண்டேன், இந்த 7ஆம் நாளை அறிந்து கொண்டேன், எனக்கு என்ன நன்மை, எனக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு படிக்கும் போது கர்த்தர் என்ன செஞ்சாரு? 6 நாள் முடிச்சுட்டு, வேலையை முடிச்சுட்டு 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்தார். சரிங்களா? ஓய்வை பத்தி படிக்கும் பொழுது நிறைய வசனங்களை படிப்போம். ஓய்ந்து இருந்தார். அந்த ஓய்வு நாள் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். அந்த ஓய்வு நாள்ல வர்ற பிள்ளைகள் என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குகிறார். அப்படின்னா மூன்றாவதுக்கு என்ன ஆசீர்வாதம்? என்னது? பரிசுத்தம். கேட்டீங்களா? மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்தம். நல்ல கவனிங்க. அவர்தான் படைத்தவர். படைத்தவருக்கான அடையாளம் 7ஆம் நாள். அவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தம் உள்ள தேவன். இந்த பரிசுத்தம் உள்ள தேவனுடைய மகிமையை பற்றி நாம் படிக்க போறோம்.